மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வெடிகுண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பதற வைத்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தவேகவிற்கு தான் 30% தமிழக மக்களின் ஆதரவு உள்ளதாக கூறினார். அரசியலில் அனுபவம் தேவையில்லை என்று கூறிய அவர், மக்களை நேசிக்கும் மனம் இருந்தால் போதும் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு போன்றவை எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் உள்ளதாக அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பது உண்மை என்றால் மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் எதற்காக போராடி கொண்டிருக்கின்றனர் என்றும் விஜய் கேள்வி எழுப்பினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வெடிகுண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பதற வைத்திருப்பதாக தெரிவித்த விஜய், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கனவாக உள்ளது என்று குறிப்பிட்டார். எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த்தெல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் சீக்கிரட்டு. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்.